ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம இந்த அழகான ஸ்லிங் பேக்குக்கு ஹேண்டில் எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு லாக் கொடுத்துருக்கேன். ஹேண்டிலுக்கு போடுற அதே மாதிரி பின்னல் தான் இந்த லாக்குக்கு கொடுத்துருக்கேன். நான் 3 அடியில் எடுத்து போட்டுக்கலாம். அதை இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு ஃபோனு, அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறப்ப ஒரு சின்னதாக ஒரு பவுச் மாதிரி வச்சு நீங்கள் தோளில் மாட்டிக்கலாம். வாக்கிங் போகிறப்ப அழகாக ஃபோன் மட்டும் எடுத்துக்கிட்டு கையை வீசி நடக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த வயர் கூடையை ட்ரெண்ட் பண்ணுங்கள். 9 அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஹேண்டில் போடுறதுக்கு. இல்லை சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இதில் 3 லைன் தான் நம்ம இதில் அடி போட்டிருக்கோம். இதை சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட் விட்டுட்டு சென்டரில் இருக்க ஒரு நாட்டில் நம்ம போட்டுக்கலாம். இது உள்ளே கொஞ்சம் ரொம்ப சின்ன இடம் இருக்கிறதுனால உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஒயரை இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கலாம். லெஃப்ட் ஒரு ஒயர் மேலேன்னா ஒரு ஒயர் கீழே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயர் கீழே வச்சுருக்கேன், அதனால் இந்த ஒயர் மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒயர் மேலே இருக்குது. அடுத்தது இதை கீழே வழியாக விட்டு மேலே எடுத்துக்கலாம். இப்போ ஒயரை செட் பண்ணியாச்சு. இப்போ டைட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் இருக்க ஒயர் லாக் ஆகிருக்கு. இப்போ அந்த சைடில் இருந்து நம்ம லெஃப்ட் சைடு இந்த 2 ஒயருக்கு சென்டரில் கொடுத்து இதை அப்படியே ரைட் பக்கம் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க ஒயரை லெஃப்டில் கொடுத்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் சைடில் கொடுத்து எடுத்துக்கலாம். அப்படியே இது சென்டரில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் மாறி மாறி போட்டுக்கோங்க. இந்த உருட்டு கைப்பிடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது 2 ஒயர் கைப்பிடிங்கிறதுனால உங்களுக்கு டவுட்டெல்லாம் வராது. இது டக்குன்னு முடிச்சிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கூடைகளில் உள் ஒயர் வச்சு போட்டிருப்போம். இது ஸ்லிங் பேக்குங்கிறதுனால 2 ஒயர் உள் ஒயர் வைக்காமலே 2 ஒயர் மட்டுமே போதும். அப்போ தான் இது ஒரு அந்த ரோப் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. ஒல்லியாக இருந்தால் தான் இதை மாதிரி கீழே மேலேன்னு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரோப் மாதிரி இருக்கும், தெரியும் பார்க்குறதுக்கு. இது 9 அடி எடுத்துருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இடுப்புக்கிட்ட இருக்க மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஒரு 13 அடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது கழுத்தில் மாட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். இல்லை இதை விட நீங்கள் சின்னதாக தான் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை விட அளவை குறைச்சிக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இதே மாதிரி மாறி மாறி போட்டுக்கோங்க. நம்ம கைப்பிடி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இது எல்லாமே திரும்பி இருக்கிற பக்கமாக இருக்கணும். நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ இதே மாதிரி சொருகிறதுக்கு இடம் விட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இங்கேயும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒயரை 2 ஒயர் அந்த சைடு 2 ஒயர் இந்த சைடு உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி அந்த ஒயர் எங்கே போகுதோ அந்த இடத்த பார்த்து நீங்கள் சொருகிக்கோங்க. இது கேமராவில் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ரொம்ப, அதனால் உள்ளே அப்படியே சொருகிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது அழகாக சொருகியாச்சு. பாருங்கள், இது ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இது ஒரு லாக்கும் நம்ம போட்டுக்கலாம். இந்த லாக் நான் இன்னொரு வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் மாட்டி விட்டுட்டு சின்னதாக ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் விளையாட விடலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.